ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இளையராஜா அவர்கள் மீண்டும் நம்மை நெகிழ்விக்க மகிழ்விக்க வந்திருக்கிறார். கார்த்திக் சுப்புராஜோடைய 10வது படம் நினைக்கிறேன். அதுல இளையராஜாவுடைய இசை, அதுல ஒரு பாடல் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. கல்யாண விருந்து அப்படின்னு தொடங்குற அந்த பாட்டு தான் ஒரு பயங்கர ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. முதல்ல இளையராஜா இசை திருப்பி வர்றது, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு அவரை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப இதமாகவும் இன்றைய காலகட்டத்துக்கு அது ஒரு ஹீலிங் தெரப்பியா இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா, தேவா, சௌந்தரியன், மனோஜ் கியான், எஸ்.ஏ. ராஜ்குமார், ஏ.ஆர். ரஹ்மான், இவர் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ், இப்படின்னு எத்தனையோ இசையமைப்பாளர்களை நம்ம பார்த்துருக்கோம். சந்திரபோஸ், தேவேந்திரன். ஆனா அவர்கள் இளையராஜாவிடம் வேறுபட்டவர்கள். சில சமயம் இளையராஜா மாதிரியே இசையமைப்பாங்க. இளையராஜாவோட இது சூப்பரா இருக்கு, வேதம் புதிதெல்லாம் இளையராஜா நினைச்சோம், தேவேந்திரன் பட்டையை கிளப்பிட்டாரு. மாநகர காவலும் அப்படிதான், சந்திரபோஸ் வேற லெவல் கொண்டு போயிட்டாரு. ராஜா சின்ன ரோஜா இளையராஜா கிடையாது, அதுலயும் சந்திரபோஸ் பயங்கரமா பண்ணிருப்பாரு எல்லா பாட்டுமே. இப்ப இந்த தோடி ராகம் பாடவா அதெல்லாம் மாநகர காவல்ல சூப்பரா இருக்கும். பல பேர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இளையராஜா நினைச்சுக்கிட்டு இருப்போம். பொன்முன செல்வன் இளையராஜா, மாநகர காவல் இளையராஜா அப்படின்றாங்க. நிறைய தேவா பாட்டு, என்ன சமைச்சான் எல்லாரும் இளையராஜா அப்படின்றாங்க. அதெல்லாம் தேவா பாட்டா இருக்கும். சேரன் பாண்டியன், பல பேர் இளையராஜா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது சௌந்தரியன், வேதம் புதிது, தேவேந்திரன். சோ இளையராஜா, அப்புறம் இளையராஜா பாணி, இளையராஜா மாதிரியே இசையமைக்கிறாரு. இப்படியாக மாறி மாறி நம்மை மகிழ்வித்த இசையமைப்பாளர்கள் இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு இது ஒரு ஜென்சி ட்ரெண்டுங்க. இங்க இசைங்கிறது இப்படிதான் இருக்கும், அண்டா உருட்டின மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சவுண்டு. இதை நீங்க ரசிக்க தெரியலனா இன்றைய தலைமுறைக்கு நீங்க செட் ஆகல, பூமர் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம், ஒரு பார்வையும் இருக்கு. இந்த நிலையில் தான் இளையராஜா ஜென்சி கூட்டத்தையும் நான் சந்தோஷப்படுத்துறேன் பாரு. என்ன இசைக்கு என்னடா காலகட்டம், தலைமுறையெல்லாம். இசைங்கிறது நம்ம எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த உலகத்துல மனுஷன் பேசுறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம். உன் தாய்மொழி, வாய்மொழி, நீ அந்த இது இந்த இது எல்லாத்துக்கும் முந்தையதே என் இசைதான். அதுல என்ன அந்த தலைமுறைக்கு இது, இந்த தலைமுறைக்கு இது அப்படின்னு கேட்கிற மாதிரி ஜென்சி கிட்ஸுக்காகவும் இளையராஜா போட்டிருக்காரு. பாடல் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு திருப்பி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாடல்கள், அந்த அந்த உணர்வு, இந்த மண்ணின் மனம், மண்ணின் ஈரம், இந்த மழை பெய்து முடித்தவன அடிக்கிற சாரல் காத்து, இந்த மாதிரியான இன்பங்களை உணரும் போது நம்ம மனசு லேசாகும்ல. என்னதான் இருந்தாலும் அந்த சொந்த வீட்டு திண்ணையில போய் உட்கார்றப்ப, சொந்த ஊருக்கு போறப்ப பாக்குற வழி, இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரி உணர்வுகள் இப்ப பலருக்கு கிடைப்பதில்லை. இன்னைக்கு எல்லாமே கான்கிரீட் ஜங்கிள் ஆயிடுச்சு, வேற மாதிரி போயிருச்சு. ஸோ இதுல நமக்கு இன்னும் அந்த நினைவுகளை நினைவுபடுத்தி கொண்டிருப்பதே இந்த பழைய திரைப்படங்களுடைய இசைதான். குறிப்பா இளையராஜாவினுடைய இசையெல்லாம் அதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படி இருக்கும்போது திருப்பி இளையராஜாவோட இசை ஒரு கலகலப்பா வருது. ஒரு கட வீதி கலகல அப்படிங்கிற அந்த ஸ்டைல இளையராஜாவுடைய இந்த பாட்டு வெளியாயிருப்பது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ஆறுதலா இருந்திருக்கு. திருப்பி நம்ம இளையராஜா எறா அந்த மாதிரிலாம் ஒரு என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய ஜென்சி கிட்ஸுக்கும் இந்த பாட்டு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டை பத்தி 2 விதமா சொல்றாங்க. இந்த பாட்டு, இந்த கல்யாண விருந்து, இந்த பாட்டை நீங்க கேளுங்க, ராமராஜன் பாட்டு, கரகாட்டக்காரன் வர பாட்டு மாதிரியே இருக்கு. ஊரு விட்டு ஊரு அந்த பாட்டு ட்ரெண்ட்லயே இது இருக்குங்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது இது நம்ம சிவா படத்துல ரஜினி பாடுவார்ல, மாப்புல சும்மா முறைக்காத மச்சான் சொன்ன கேளு அப்படிங்கிற மாதிரி வரும்ல, அந்த ட்ரெண்டும் இதுல வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது. நான் சொல்றேன், ரெண்டுமே இந்த பாட்டுல இருக்கு. அந்த ரெண்டு அவரு இளையராஜா கவனிச்சு பாருங்க, என்ன கான்செப்ட், என்ன இன்சிடென்டோ அதுக்கு ஒரு பேசிக் இசை வச்சிருப்பாரு. சிவால கல்யாண கான்செப்ட் தான் ரஜினி பாடுற பாட்டு. மாப்புல சும்மா முறைக்காத மச்சான் சொன்னா கேளுங்கிறது கல்யாண செட்டப், அந்த கல்யாண தடாபுடா நடக்கிறது. அதை பேஸ் பண்ணி மியூசிக் இருக்கும். தாலி கட்டுறது, மேளம் கட்டுறது, அந்த கல்யாண மியூசிக்கோட சேர்த்து ரஜினி ரகலை பண்ற மாதிரி தான் சிவா படத்துல அந்த பாட்டு வரும். அப்புறம் இது இன்னொரு பாட்டு என்ன சொன்னேன், ராமராஜன் கரகாட்டக்காரன், ஊரு விட்டு ஊரு காதல் கீதல் பண்ணாதீங்க. அது என்ன மாதிரி கதை, பொண்ணு பார்க்க போற கதை. ராமராஜன் தன்னுடைய நண்பர்களுக்கும் சகாக்களுக்கும் தெரியாம ரகசியமா கனகாவை சைட் அடிக்க போறாரு, இல்ல லவ்வரை பார்க்க போறாருங்க. அது தெரிஞ்சா இவங்க கிண்டல் அடிப்பாங்க, கவுண்டமணி எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்கிறதுக்காண்டி தெரியாம மூஞ்சியை மூடிட்டு பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க வருவார். அப்ப இளையராஜாவை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு கல்யாண கான்செப்ட், கல்யாணம் தொடர்பான காட்சிகள், ஒரு லவ்வரை தெரியாம சைட் அடிக்கிறது, ஊருக்கு தெரியாம தான் லவ்வரை சைட் அடிக்கிறான், தான் பொண்ணை பார்க்க வரான். அப்ப தான் சகாக்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்.
அல்லது ஊரறிஞ்சு கல்யாணம் பண்றப்ப ஊரே சேர்ந்து கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, மாப்பிள்ள கல்யாண விருந்து. புரியுதுங்களா? இளையராஜாவுடைய அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. இளையராஜா ஏற்கனவே பண்ணதை எடுத்து பண்ணாருன்னு இல்ல, ஏற்கனவே எதுக்கு அதை பண்ணாரு, இப்ப எதுக்கு அதை பண்றாரு, கல்யாண விருந்து. ஓகேவா? இத வந்து நீங்க சிவா படத்துல வர கல்யாண பாட்டுக்கும் போட்டுக்கலாம், ராமராஜன் படத்துல அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போற பாட்டுக்கும் போட்டுக்கலாம், இப்ப கார்த்திக் சுப்புராஜ் படத்துல வர அந்த கல்யாண விருந்து. சோ அவர் என்ன கான்செப்ட்ல இருந்து அதை எடுக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு அது மாதிரி இருக்கே இது மாதிரி இருக்கேன்னா, நீங்க இசை, பாடல், இயக்கம், சினிமா, இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள்னு தொன்று தொட்டு நமக்கு பயிற்று வைக்கப்படுற எல்லாமே ஏதோ ஒன்றினுடைய தொடர்ச்சி தான், ஏதோ ஒன்றினுடைய பாதிப்பு தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. கண்ணதாசனுடைய ஃபேமஸான பாட்டு மன்னாதி மன்னன் ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ அப்படின்னு பத்மினி பாடுவாங்க. எம்ஜிஆர் வந்து போர்க்களத்துல இருப்பாரு. அப்ப பத்மினி வந்து போர்க்களத்துல என் கதாநாயகன் இருக்கான், என் தலைமை இருக்கான், என்னைக்கு என் கண்ணு அவனை பார்க்கும் அப்படின்னு ஏக்கத்துல பாடுற பாட்டு தான் கண்ணதாசன் பாடின பாட்டு. கண்கள் இரண்டும் என்று அப்படின்னு அந்த ஏக்கத்துல பாடுற பாட்டு. இந்த சிச்சுவேஷனை அடுத்தடுத்து வர படங்கள்ல நம்ம ஆட்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, அந்த பாடலாசிரியர் கண்ணதாசன் கிடையாது, கண்ணதாசன் அப்பெல்லாம் இறந்துட்டார். ஆனா அதே மாதிரி போர்க்காட்சி தளபதி படத்துல சோபனா இருக்கிறாங்க, ரஜினி போர்க்களத்துக்கு போயிடுறாரு. அப்ப வந்து என் கண்ணாலன்னா நான் பார்க்க முடியுமா, திருப்பி சேருவேனா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு வருது. என்ன பாட்டு தெரியுமே உங்களுக்கு? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அதுல பாருங்களேன், இதே கான்செப்ட் பத்மினி இடத்துல சோபனா, எம்ஜிஆர் இடத்துல ரஜினி. ஆனா போர்க்களம் ஒண்ணு, அது மன்னாதி மன்னன், இது தளபதி. நீங்க ஒரு பாட்டினுடைய தன்மை இன்னொரு பாட்டுக்கு வந்திருந்தா அந்த அந்த அதே காட்சி அமைப்பு இங்க இருக்கும், அதே காட்சி அமைப்பு இருக்கும். அதனால இந்த கவி வாலிக்கு அது தோணி இருக்கும். கண்ணதாசன் பயன்படுத்தினதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கண்ணதாசன் பயன்படுத்தினப்பையும் காதல் இருந்துச்சு, ரஜினிகாந்த் வந்தப்பையும் காதல் இருக்கு. என்ன பண்ண? எம்ஜிஆர் பத்மினியும் காதலிக்கிறாங்க, ரஜினி சோபனாவும் காதலிக்கிறாங்க, இனி வருங்காலம் ஃபுல்லா காதலிப்பாங்க. காதல் ஒண்ணு தானுங்க. காதல் தான் உலகத்திலே இளமையான விஷயம், அதே சமயம் காதல் தான் உலகத்திலே முதுமையான விஷயமும் கூட. முதுமைன்னு சொல்ல முடியாது, தொடக்க கால விஷயம் கூட. காதல் தான் உலகத்தின் தொடக்கம். அப்ப நீங்க காதலை பத்தி நீங்க எப்படி பாடுவீங்க? போர்க்கள காதலை நீங்க 60ல எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியும் 90ல ரஜினிக்கு ஒரு மாதிரியா பாட முடியும்? கிடையவே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் ஒரு உண்மையான காதலி தன் காதலனை பிரிந்திருந்தால் என்ன பாடுவா? என் கண் என்று உன்னை சந்திக்கும், என் கண்ணு உன்னை பார்க்கிற நேரத்துக்காக காத்திருக்குன்னு பத்மினி பாடுற மாதிரி தானே சோபனா. அப்ப ரஜினியார் ஒரு வரி வரும், வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை. அவன் போர்க்களத்துல இருந்து நிலாவை பாக்குறான், இங்க சோபனாவுக்கு நிலா வந்து தூது, நீ நிலாட்ட கேளு, நான் இங்க உன்னை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, என்னையே பிரிஞ்சிருவாயா, பிரிவேன் என்று நினைப்பாயா. இது எல்லாமே அந்த போர்க்கால சூழல்ல காதலன் காதலிக்கு இருக்கக்கூடிய பிரிவு. அப்ப கண்ணதாசன் போட்ட அதே வரிகளைத்தான் வாலி கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு. வாலி இடத்துல வைரமுத்து, இப்படி பலர் வந்து அதனுடைய தொடர்ச்சி தாக்கத்தை பண்ணுவாங்க. இதை நான் வந்து காப்பின்னு சொல்லவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா படித்துக்கொண்டே இருப்பவன் அந்த புத்தகத்தின் தாக்கத்தை பெறுவான். படித்துக்கொண்டே, கேட்டுக்கொண்டே, வாசித்துக்கொண்டே இருக்கின்ற ஒருவன் அந்த தாக்கத்தை பெறுவான். அந்த தாக்கத்தை பெற்றுதாங்க சிவாஜியோட நடிப்பை பார்த்து பார்த்தாங்க ரஜினிகாந்த் உருவாகிறாரு. அந்த ரஜினிகாந்தை பார்த்து தானே இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களுமே உருவானாங்க. ஒரு ரசிக்கிற ஒருத்தன் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே அடிப்படையில் நல்ல ரசிகனா இருக்க முடியும், நல்ல ரசிகன் தான் நல்ல நடிகனா இருக்க முடியும். இப்ப நான் சத்யராஜ் சார்ட்ட எல்லாம் பேசும்போது எம்ஜிஆர், சிவாஜி, பாலையான்னு எல்லா கதையும் சொல்லுவார். ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு சினிமா ரசிகரா இருக்கிறதுனாலதான் அவர் வந்து ஒரு சினிமா நடிகரா இருக்கிறார். அதனால இது தவிர்க்கவே முடியாது. கண்ணதாசனை பார்த்து வாலி, வாலியை பார்த்து வைரமுத்துவா இப்பெல்லாம் நீங்க பேசவே முடியாது. இது ஒரு பொன்மாலை பொழுது வைரமுத்து எழுதியிருக்காரு, அதே இயற்கை சூழலை வச்சு அவர் நிறைய எழுதியிருக்காரு. நிலா, வானம், தண்ணிக்குள்ள அழுதா வெளியே தெரியாது, இந்த வரிகள் வந்து நிறைய வந்திருக்கும். தண்ணிக்குள்ள மீன் அழுதா வெளியே தெரியுமா, தண்ணிக்குள்ள வேர்த்தா வெளியே தெரியுமா, இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய வந்திருக்கும். அதனால இப்ப இளையராஜா வந்து இதை ஏன் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவா படத்திலையும் கல்யாண காட்சிக்கு இந்த மெட்டை பயன்படுத்தியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து கரகாட்டக்காரன்லயும் இந்த பொண்ணு பார்க்க போற மேரேஜ் சிச்சுவேஷன்னால இதை பயன்படுத்தியிருக்காரு. இந்த பாட்டும் ஒரு கல்யாண விருந்துங்கனால அதை பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாங்க, எக்கச்சக்கத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. வேற ஒன்றும் இல்லை, இந்த மாவீரன் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, ரஜினிகாந்த் படம் 86ல. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், ஏ மைனா உன்னதான் மைனான்னு ஒரு பாட்டு வரும். ஏ மைனா அப்படின்னு ஒரு பாட்டு, ரஜினி அம்பியாவும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அதே மாதிரி அதே பீட்டு அதே மியூசிக்கே காதல் பரிசுல கமலஹாசனுக்கு போட்டிருப்பாரு. ஏ உன்னைத்தானே
ஏ உன்னைத்தானே வரும். அது வந்து பாத்தீங்கன்னா போட்டி பாட்டு. மாவீரன்ல ரஜினி பாடுறது ஒரு போட்டி பாட்டு, டிஸ்கோ பாட்டு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு போட்டிக்கு சவால் விட்டு பாடுறது. ஜெய்சங்கருக்கு சவால் விட்டு பாடுவார் ரஜினி, அவர் பொண்ணோட ஆடிக்கிட்டு. அதே மாதிரி காதல் பரிசுலயும் ஒரு போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறது. ராதா கைத்தட்டி அந்த போட்டியை ரசிப்பாங்க. ரஜினியும் ஒரு வில்லனும், இது சாரி கமலஹாசனும் ஒரு வில்லனும் டான்ஸ் மாஸ்டரும் பயங்கரமா டான்ஸ் ஆடி இந்த பாட்டு உன்னைத்தானே அப்படின்னு. அப்ப ஒரு டான்ஸ், ஒரு கதைக்களத்தை இசையமைப்பாளர்கிட்ட இயக்குனர் சொல்லும் போதே, சார் போட்டி டான்ஸ் சார், சார் போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்க சார், சார் டிஸ்கோ சார், சார் பிரேக் டான்ஸ் சார், ஹீரோக்கும் இவருக்கும் சண்டை சார், இதுல யாரு ஜெயிக்கிறாங்க சார், இந்த பாட்டோட தீம் வந்து ஒரு சவால் விட்டு ஜெயிக்கிறது. இதையெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரிதான் இருக்கும். தங்கமகன்லயும் ரஜினிக்கு அதே மாதிரி ஒரு பாட்டு உண்டு. சோ 80ஸ்ல இந்த மாதிரி இந்த போட்டி போட்டு பாட்டு பாடுறது, டிஸ்கோ டான்ஸ், லவ்வரோட போட்டி போடுறது, வில்லனோட போட்டி போட்டு டான்ஸ் ஆடுறது, சவால் விடுறது பாட்டு வரியிலேயே, இதெல்லாம் நிறைய வரும். அப்ப இந்த தீம் அப்படிங்கிறப்ப இளையராஜாக அப்படியே வரும். நான் சொல்ற காதல் பரிசுல வரக்கூடிய அந்த போட்டி பாட்டு ஏய் உன்னைத்தானே, அதையும் மாவீரன் வரக்கூடிய ஏ மைனா அந்த பாட்டையும் பாருங்க, அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டுமே இளையராஜா தான், இசை அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். நான் சொல்ற பேசிக் புரியுதுனா என்ன கான்செப்ட்? ஒரு டைரக்டர் வந்து 1981 ஒரு கான்செப்ட் சொல்றான், அதே கான்செப்ட் 87ல சொல்றான், அதே கான்செப்ட் 2007ல சொல்றான், 2026லயே அதே கான்செப்ட் சொல்றானா, ஒரு இசையமைப்பாளர் அந்த கான்செப்ட் தாண்டி போக முடியாதுல்ல. அதனால இளையராஜா பாடல்கள் ஒரு பாடல் இன்னொரு பாடலே வருதுன்னா ரெண்டு அந்த கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது மாதிரி பண்ணிருக்காங்க. இது இளையராஜா மட்டும் இல்ல, எல்லாருமே பண்ணிருக்காங்க. அதுவும் இளையராஜாட்ட இருந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இப்ப தேவா வந்து இளையராஜா ஒரு பாட்டு, நிறைய பாட்டு எடுத்திருக்காரு, சில பாட்டு அப்படியே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம்னு ஒரு பாட்டு, நிலா காயுது. அதுல வந்து இடையில வந்து ஒரு லைட்டா ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும், அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா. இந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷி படத்துல அப்படியே தேவா வந்து எடுத்திருப்பாப்ல. குஷி படத்துல கட்டி பிடிடா பாட்டுல அப்படி அதை அப்படியே எடுத்திருப்பாப்ல. அப்புறம் அதற்கு முன்னாடி நம்ம தர்மதுரையில நம்ம ரஜினிகாந்த் படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன், அதுல அந்த பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும், ஜிம் ஜிம் அந்த மியூசிக் வந்துமா அப்படி போறோம்ல. அதே மியூசிக் தான் குஷி படத்துலயும் தேவா போட்டிருப்பாரு. இதுக்கான மூலம் சகலகலா வல்லவன், நிலா காயுதே. அதுக்கப்புறம் அது தர்மதுரையில ரஜினிகாந்துக்கு வந்து வந்தது, அதுவும் இளையராஜா பாட்டு. அது அப்படியே குஷி படத்துல, இது ரெண்டையும் அப்படியே குஷி படத்துல வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கட்டிப்பிடிடா பாட்டு தேவா போட்டிருப்பாரு. இப்ப இந்த கான்செப்ட் என்ன சொல்றீங்க? இளையராஜாவது இளையராஜா பாட்டுல இருந்து எடுத்தாரு கான்செப்ட. தேவா எப்படி எடுத்திருக்காரு? நிலா காயுதுங்கிறது ஒரு ஒரு பெண்ணினுடைய விரகதாபம். என்னையா நீ நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு வாயா அப்படின்னு ஒரு பெண்ணு ஓப்பனா கூப்பிடுற பாட்டு தான் சகலகலா வல்லவன்ல வர அந்த பாட்டு. அதே மாதிரி ஃபீலிங்ஸ் உள்ள பாட்டு தான் மாசி மாசம் மாலை. இதுவும் வந்து ஒரு ஆண் பெண் கூடல் குறித்த ஒரு பாட்டு, ஒரு ஆணும் பெண்ணும் அந்த கூடுகிற அந்த மாதிரியான கான்செப்ட். அப்ப சகலகலா வல்லவன்ல உள்ள அதே உணர்வு தான் மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே, அந்த மியூசிக் எடுத்து அதுக்கு போட்டார், அதே கான்செப்ட். இப்ப குஷி மும்தாஜ் விஜய் சாங் என்னது, கட்டிப்பிடிடா, அதுவும் ஒரு மாதிரியான பாட்டு, அது கில்மா பாட்டு. இன்னும் சொல்ல போனா அந்த ரெண்டு பாட்டை விட இது பயங்கரமான கில்மா பாட்டு. அப்ப அந்த மியூசிக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. நிலா காயுதுல வரக்கூடிய ஹம்மிங் ஜிம் ஜிம் அந்த ஒரு மாதிரி வருதுல்ல, அந்த ஹம்மிங்கும் தர்மதுரை படத்துல அந்த மாசி மாசத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஜிம் ஜிம் அப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவர் புதுசா வந்து குஷியில ஒரு பாட்டு போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வருங்க, இந்த மாதிரி நிறைய வரும். வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த எங்க ஒரு பூவா தான் நினைக்கிறேன், ராமராஜன் படத்துல ஒரு பாட்டு, கௌதமி ஆடியில செய்தி சொல்லி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எங்கன்னா எங்க ஒரு பூவாத்துல வா பூவாயின்னு வரும், ஆதரவ தேடி இங்கு வா பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்சன்னு வரும், ஆடியில நாத்து அப்படி வரும். அப்ப வந்து சுந்தரராஜன் வந்து சொல்றாரு தேவா கிட்ட, இந்த மாதிரி ஒரு பாட்டியா, ஒரு கிராமியம் மனம் கவல ஒரு பாட்டு எனக்கு வேணும் தேவானோடனே, தேவா அதே மாதிரி பாட்டு தானே இந்த பண்ணிடுறேன்ட்டு, ஆடியில செய்தி சொன்ன மன்னவர் தானே அதே டோன்ல ஆரம்பிக்கும். நீங்க அந்த பாட்டு பாருங்க, என்ன சமைச்சான விஜயாந்த ரேவதி பாட்டு, ஆடியில செய்தி சொல்லி சொந்தம் சொல்லி நெஞ்சத்துல பொட்டு வச்ச மன்னவர் தானே, அந்த அடியை மட்டும் பாருங்க, மியூசிக் மட்டும் பாருங்க, வரிகள் கொஞ்சம் மாறுமே ஒழிய அது தொடக்கம் அப்படியே இளையராஜா பாட்டு, எங்க ஒரு பூவாத்தா ராமராஜன் பாட்டு அதை எடுத்துதான் என்ன சேமச்சான் விஜயாந்துக்கு தேவா வச்சாரு. அந்த இளையராஜா பாட்டு தான் என்ன, அது கிராமத்துல நாத்து நட்டுக்கிட்டு இருக்க பூவாயி கௌதமிக்கு ராமராஜன் ஆறுதல் சொல்ற மாதிரி பாட்டு, வா பூவாயின்னு. இதுல வந்து அதே கிராம மனத்தை வந்து ஏன் மன்னவர் தான், அது ஏன் புருஷன் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது அப்படின்னு
சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவர், ரெண்டும் ஒரே கான்செப்ட். அங்க ஒரு கதாநாயகிக்காக கதாநாயகன் பாடுறாரு, இங்க கதாநாயகனுடைய வல்லமையை புகழ்ந்து கதாநாயகி ரேவதி பாடுறாங்க. அதே மெட்டில் தான் இருக்கும். சோ இசை ஒரே மாதிரி இருக்குன்னா கதைக்களமும் திணையும் ஒரே மாதிரி இருக்கு. நம்ம சங்க இலக்கியத்துல இது குறிஞ்சி திணைனா குறிஞ்சி திணைக்குன்னு ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க, முல்லை திணை மருத திணை. அந்த சங்க இலக்கியம் தாங்க நமக்கு அடிப்படை. இசையா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். சங்க இலக்கியத்தை நல்லா படிச்சவன் வந்து ஒரு நல்ல டைரக்டரா உருவாகலாம். அற்புதமான லாஜிக் மிஸ்டேக் இல்லாத டைரக்டராகவும் மியூசிக் டைரக்டராகவும் பாடல் ஆசிரியராகவும் உருவாகணும்னா சங்க இலக்கியத்தை படிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கியத்துல எப்படி தெரியுமா, விஷுவலா நீங்க திங்க் பண்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குமா. ஒரு காதலன் காதலியை சந்திக்கும் போது அங்க இருக்க குருவிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்னு கவிஞர் வர்ணிப்பாராம். ஏன்னா குருவிகள் என்ன செய்யுங்கிறத வச்சு அது சிறு பொழுதா பெரும்பொழுதா சாயங்காலமா காலையா அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லிடுறாரு. இந்த பூ பூக்குமா அந்த பூ பூக்குமானா இது அதிகாலை, இது வைகரை, இது நண்பகல், இது இரவு. மயில் தோகை விரிக்குதுன்னா அது என்ன மாதிரியான இது எல்லாமே இருக்கும். ஒரு காதலன் காதலி சந்திக்கிறப்ப என்ன கிளைமேட், ஏன்னா நம்ம படிக்க தானே செய்வோம். விஷுவலா அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது வந்து சங்க இலக்கியத்தில் இருக்கும். சோ சங்க இலக்கியம் படித்த கவிஞர்களான கண்ணதாசன், வாலி, வைரமுத்துலாம் அற்புதமான பாடல்களை அந்த திணை சார்ந்து, அந்த நிலம் சார்ந்து, அந்த மண் சார்ந்து, அந்த மொழி சார்ந்து எழுதுவதற்கு காரணம் சங்க இலக்கியத்தை அவங்க நல்லா படித்தது. சோ இதுதான் பேசிக். கதைக்களம் என்ன, திணை என்ன, பொழுது, இதில் இருந்து நீங்க சினிமா பாட்டு, சினிமா காட்சிகள் இதை புரிஞ்சுக்கிட்டா இளையராஜா காப்பி அடிக்கிறாரா, வாலி காப்பி அடிக்கிறார், தேவா காப்பி அடிக்கிறாரான்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஒருவருடைய தாக்கம் ஒரு இருக்கும். அதுவும் இளையராஜா அவர் எழுதின பாட்டு அந்த கான்செப்ட் தானே திருப்பி போடுறாரு. அதனால இதை நான் காப்பின்னு பார்க்க மாட்டேன். ஒன்றின் தாக்கம் ஒன்றிற்கு வருவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததை பார்க்கிறேன். அது இளையராஜா ஏற்கனவே அழகிய மாலைகளை நமக்கு தந்திருக்காரு. அதே மாலையை கலர் மாத்தி அவர் தந்தா கூட நம்ம ரசிக்கலாம். அது இன்றைய காலகட்டத்துக்கு அவருடைய பழைய பாட்டையும் ரசிக்கலாம், பழைய பாட்டை ரீமேக் பண்ணி வேற மாதிரி அவர் தந்தாலும் ரசிக்கலாம். இன்றைய காலகட்டத்துக்கு தேவையாக, இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய ரசனை காலகட்டத்துக்கு இளையராஜா தேவையாக இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த பாட்டு என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நெகிழ வைத்த, மகிழ வைத்த, கொண்டாட வைத்த பாடலாகவே நான் பார்க்கிறேன். இது போன்ற சினிமாவின் பல்வேறு பரிணாமங்கள், அதனுடைய பேசப்படாத பக்கங்கள், அதை எப்படி அணுகணும் போன்ற பல்வேறு விஷயங்களை சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.